கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிறைய வேலை இருக்குமா. அது எப்படி எனக்கு ஏதாவது வேலை செய்யணும், நான் மட்டும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றேன். மா, படிக்கிற நேரத்துல ஏமா வேலை சொல்ற? கொஞ்சம் வெங்காயத்துக்கு தோலை உரிச்சு கொடு. இது அப்படி. யோமா, அப்புறம் உன்ன மாதிரி நானும் கண்ணை கசக்கிக்கிட்டே தான் படிக்கணும். இதெல்லாம் நம்மளால முடியாது. என்னடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை சொன்னா சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னம்மா, ஏதாவது திட்டினியா? கோச்சிக்கிட்டு போற? ஆமா, எந்த வேலை சொல்லு, ஏதாவது ஒரு சாக்கு சொல்றாமா அவ. ஒண்ணு இல்ல, வெங்காயத்தை உரிச்சு கொடுன்னா புலம்பிக்கிட்டே போறாமா அவ. நான் உரிக்கிறேம்மா. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, 2 நாளா வலது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. உருத்த வேற ஆரம்பிச்சிருச்சா, தொடச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏதாவது கண்ணுல பட்டிருக்குமா? இல்லனா நீ சரியா தூங்கி இருக்க மாட்டே. நல்லா தூங்குனேம்மா, ஆனாலும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. மனசே சரியில்லை ரஞ்சினி. என்னமோ ஒரு கலக்கம், ஏதோ தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பொம்பளைங்களுக்கு வலது கண் துடிக்கிறது நல்லது இல்லைன்னு. அம்மா, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது காரணத்தை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற? ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க, வெயிலையும் போக முடியல, போனா மயக்கம் வந்துருது. பத்தாததுக்கு விரதம் அது இதுன்னு சொல்லி சரியா சாப்பிடுறதும் இல்ல. இப்ப இதெல்லாம் போதாதுன்னு இந்த மனக்குழப்பம் வேறையா? நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்து அப்படிதானமா தோணுது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவியா? அதுக்காக பெரியவங்க சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இருக்கோ இல்லையோ, இப்ப அதை பத்தி என்ன பேச வேண்டி கிடக்கு? நடக்காதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தோம்னா அதே மாதிரிதான் நடந்துரும். வர வர உங்க அம்மாவோட போக்கே சரியில்லை ரஞ்சினி. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சினி ஏற்கனவே அரகுற மனசோட இருக்கா. நீ அதை சொல்லி அவளோட மனசை கலைச்சிடாத. சகுன சாஸ்திரம் எது தடையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அட நானே செத்து போயிட்டாலும் சரி. என்னங்க? ஆமா, அப்படி ஒரு வேலை நடந்துட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கணும், நடக்கும். ஏய் செல்வா, என்னடா ஆச்சு? டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? பேசாத மாமா, உன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. டேய், ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ என் மேல கோச்சுக்கிற? என்ன பெங்களூர் போக சொன்னது நீ தானே? அங்க போய் என்ன பண்ணணும், எப்படி பேசணும் சொல்லி கொடுத்து நீ தானே? அதனால தானே அங்க போனேன். அது மட்டும் இல்ல, நான் உண்மையிலே தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் சாக போறேன்றது உனக்கு தெரியும். ஆனா அக்கா வைட்டமின் டேப்லெட் சொன்ன உடனே நீ அதுக்கு ஆமா போடுற. இப்ப அக்கா வந்து கேட்டப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ அக்கா கூட சேர்ந்து என்ன திட்டுற? சேம் சைடு கோல் போற ஆளுமாமா நீ. ஏய், சேம் சைடு கோல் நான் போடலன்னா உங்க அக்கா உன்னையும் என்னையும் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவான். டேய், ஒரு தப்ப பண்றப்ப எப்படி தப்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தப்பையே பண்ணணும். பெங்களூர் போன வந்த சரி, அங்க ரூம் போட்டியே, அந்த ஹோட்டல் பில்லை என் பேக்லயே வச்சிருந்த, அதுவும் சந்திரமதிக்கு தெரியற மாதிரி. உங்க அம்மா பேசுற மாதிரியே பெங்களூர்ல இருந்து ஒரு போன் சந்திரமதிக்கு வந்தது. நீயும் பெங்களூர் போன விஷயம் சந்திரமதிக்கு தெரிஞ்சிடுச்சு. ரெண்டையும் முடிச்சு போட்டு யோசிக்க ஆரம்பிச்சான்னா என்ன ஆகும்? நீ பண்ண தப்புக்கு உங்கூட சேர்ந்து நானும் கம்பி எண்ண வேண்டி வரும்.
அவளை டைவர்ட் பண்றதுக்காகத்தான், அவளை அப்படி யோசிக்க விடாம செய்யறதுக்காகத்தான் உன்னை திட்டுற மாதிரி அதட்டுற மாதிரி நடிச்சேன். என்னடா புரியலையா? சாரி மாமா. பரவாயில்ல விடு. இனிமே நாம யோசிக்க வேண்டியது ஐஸ்வர்யாவை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத பத்தி தான். அதான் அக்கா தான் பிடிவாதமா முடியாதுங்கிறதுல மாமா. தற்கொலை வரைக்கும் பிளான் பண்ணிட்டான். கொஞ்சம் கூட அக்கா ஃபீல் பண்ணவே இல்லையே. அட்லீஸ்ட் ஐஸ்வர்யாக்காவது அந்த எண்ணம் இருந்தா பரவாயில்ல. அவ கண்டுக்க மாட்டேங்கிறாளே. ஏய், ஐஸ்வர்யாவையும் சந்திரமதியையும் சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்போ ஐஸ்வர்யாவை ஒருத்தன் கெடுத்துட்டான்னு வச்சுக்கோ. கெடுத்துட்டானா? ஏய், முழுசா பேச விடுறா. கெடுத்தவன அவளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்க. 2 மாசம் கழிச்ச உடனே அவ கர்ப்பங்கிற விஷயம் சந்திரமதிக்கு தெரிய வரும். கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சந்திரமதிக்கு தெரியாது. பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த சமயத்துல நீ போய் அக்கா அக்கா ஐஸ்வர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க. மறு பேச்சு பேசாம அவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாள்ல. அப்ப தியாகின்ற பட்டமும் கிடைக்கும், சொத்தும் நம்ம கைக்கு கிடைச்சிரும். என்ன மாமா, எவனோ ஒருத்தன் கெடுத்துட்டு போனத என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? நான் கேனேனா? அந்த எவனோ ஒருத்தன் நீதான். மாமா, அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டே கொன்றும். ஏய், ஏண்டா பயந்து சாகுற? செல்வா, இதுதான் கடைசியே ஐடியா. இத மட்டும் கரெக்டா முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, லைஃப் லாங் நாம 2 பேரும் இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஆனா ஒண்ணு, நீதான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு கடைசி வரைக்கும் சந்திரமதிக்கு தெரியவே கூடாது. யாருக்கடி கால் பண்றா? லைன் கிடைக்கலையோ? கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரடி அது? அவன்தாண்டி, கார்த்திக். ஹே, இன்னுமாடி அவனை சுத்திட்டு இருக்க? என்னடி இன்னுமான்னு கேக்குற? நான் எப்பவுமே அவனைத்தான் சுத்துவேன். அது எத்தனை வருஷமானாலும் சரி. நீ இப்படியே புலம்பிக்கிட்டு அவன் வேற எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு டாட்டா காட்டிட்டு போறான். போயிடுவான் அவன். என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் மனசுல நினைச்சா கூட அவனை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசி பார்த்துட்டேன். அவன் ஆபீஸ்க்கு போய் கலாட்டா பண்ணி பார்த்தேன். அவன் வீட்டுக்கு கூட போய் பார்த்தேன்டி. அவன் அப்பாக்கு கூட விஷயம் தெரியும். ஐயோ, நான் என்னதான் பண்ணி பார்த்தாலும் அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். நான் ஒரு ஐடியா சொல்ற, கேக்குறியா? என்ன ஐடியா சொல்லு. அவனை எப்படியாவது உன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிடு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துரு. அவன் அங்கேயே நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும். ஒரு நாள் அவனோட இருந்த மாதிரி டிராமா பண்ணிடு. உங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் தெரியாத மாதிரி பண்ணிடு. அப்படி பண்ணிட்டா கண்டிப்பா அவன் தப்பிக்க முடியாது. அப்புறம் அவனோட உன்னை உங்க அம்மா பாத்துட்டாங்கன்னா அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா பேச்ச யார் மீறுவா? எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அவன் எப்படி அங்க வருவான்? நான் போன் பண்ணா கூட கட் பண்றானே. அப்படிப்பட்டவனை எப்படி நான் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வர வைக்க முடியும்? ஏய், ஒரு சூப்பர் ஐடியா. என்ன ஐடியா? சொல்றேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு ரஞ்சனி. கோபி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டானே ஒருத்தன்,
அந்த இடம் அவனை சேர்ந்தது இல்ல. எஸ், அது ஒரு சேட்டுக்கு சொந்தமானது. அந்த ஆள் கொஞ்ச நாள் அங்க ஜவுளி கடை வச்சிருக்காரு. வியாபாரம் சரியா போகல, வேற இடத்துக்கு மாறிட்டாரு. சரி, அந்த இடத்த சும்மா விடவானாங்கிறதுக்காக அந்த கோபிக்கு வித்தாம்பாரு அவங்ககிட்ட லீஸுக்கு கொடுத்துருக்காரு. எப்படி 1 இயருக்கு. அவங்ககிட்ட தான் கோபி அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் 2 வருஷத்துக்கு. சேட் கிட்ட 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கோபி கிட்ட எப்படி 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட முடியும்? ஏமாத்திருக்காம்மா, ஏமாத்திருக்கான். பணம் கை மாறிடுச்சு, இனிமே என்ன செய்ய முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தான் அதை செஞ்சிருக்கான். இத கோபி கிட்ட சொன்னா அவரால தாங்க முடியாது அங்கிள். வேண்டாம்மா, இப்ப சொல்ல வேண்டாம். நம்ம சேட்டுக்கிட்ட பேசி பார்ப்போம். சேட்டு அவங்ககிட்ட போட்டாம் பாரு ஒரு அக்ரிமெண்ட், அதை கேன்சல் பண்ண பார்ப்போம். அப்போ கோபி கொடுத்த பணம் அது அது கிடைக்கிறது கஷ்டம். ஒண்ணு செய்யலாம், போலீஸ் கமிஷனரை பார்த்து கிரிமினல் ஆக்ஷன் சொல்லி கேட்கலாம். அதை நான் செய்யறேன். எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சு அங்கிள். நானும் எல்லா விதத்திலையும் கோபி கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர்தான் கேட்கவே இல்லை. வேண்டாம்மா, இப்ப அதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். ஆனா மேற்கொண்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. அதையாவது தடுக்க முயற்சி பண்ணு. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். கோபி என்ன படிச்சு என்ன புண்ணியம்? நெத்தில என்ன ஏமாத்துங்கன்னு எழுதி ஒட்டிட்ட மாதிரி இல்ல இருக்கு. சாதாரணமா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருக்கான்லம்மா. ஏமாத்தினவனை சும்மா விடக்கூடாது அங்கிள். அந்த பணத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அந்த பணம் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே வீட்டை அடமானம் வச்சு வாங்கினது. அதுல ஏதாவது பிரச்சனைனா அந்த குடும்பமே பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் அங்கிள். கொஞ்சம் பொறுமையா இருமா. சேட்டை எப்படியும் பார்க்க போறோம், பேசி பார்ப்போம். அதுல ஒரு முடிவு தெரியத்தான் செய்யும். கீர்த்திலால் சேட் வீடு தானுங்களே? ஆமா சார். அவரை கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணுங்களே. சேட்ஜி ஊர்ல இல்ல, பாம்பே போயிருக்காரு. வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் சார். இல்ல, கொஞ்சம் அவரை உடனடியாக கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் அட்ரஸ் இல்ல போன் நம்பர் ஏதாவது இருக்குமா? இல்ல சார், வீட்லயும் யாரும் இல்ல. ஃபேமிலியோட தான் ஊருக்கு போயிருக்காரு. அவரோட பேசணும்னா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பேசலாம் சார். சார் சார் நீங்க யாருன்னு? நாங்க அவருக்கு வேண்டியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். அங்கிள், சேட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆகுங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? தெரியலையேம்மா. ஒண்ணு செய்யுமா, இது விஷயமா கோபியோட மூவ்மெண்ட்ஸ ஒரு மாசம் உன்னால் நிறுத்தி வைக்க முடியுமா? சொன்னா அவர் கேட்பாரான்னு தெரியல அங்கிள். இன்னொரு விஷயம், நாம இந்த மாதிரிலாம் பண்றோம் தெரிஞ்சா அவரை தப்பா நினைச்சுப்பாரோன்னு தோணுது. அதுவும் வாஸ்தவம் தான். சரி, இந்த பேங்க் லோன் விஷயம் எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு? தெரியல அங்கிள். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பேங்க்ல அப்ளை பண்ணிருப்பாரு. அது இன்னும் பெரிய பிரச்சனை. போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணா நாளைக்கு பேங்க் ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையாமா? ஐயோ, எப்படி வெளியே வர? பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு தயவு செஞ்சு நீ முயற்சி பண்ணி அவங்ககிட்ட பேசிப்பாரு. முடிவு தெரியுதான்னு பாப்போம். இல்லன்னா அடுத்த கட்டம் என்னன்னு உட்காந்து யோசிப்போம். எனக்கு அது ஒண்ணுதாமா தோணுது. இப்ப வா.